முதல்வர் கர்நாடக துணை முதல்வர் பிரதமர் சந்திச்சாரு. நீங்களும் தமிழ்நாடு பேசி தீர்த்துங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளோட நிலைப்பாடு என்னதான்? இப்போ பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கா? பிரதமரே அந்த மாதிரி சொல்லலாமா? நான் தான் ஆதியிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 38 முறை பேசியும் ஒரு சுமூகமான முடிவு ஏற்படாத காரணத்தால் தான் நாங்கள் நடுவர் மன்றத்துக்கு வந்தோம். அப்பொழுது விபி சிங் அவர்கள் சொன்னார், எனக்காக ஒரு தடவை பேசி பாருங்கள் என்று சொன்னார்கள். நேரடியாகவே பட்டேலும் கலைஞரும் ஏன் தேவகவுடா அப்பொழுது பிரதமர் அவரையும் வைத்துக்கொண்டு பேசினோம். அப்பொழுது 3 நாள் பேசியும் கர்நாடக ஹவுஸ் இருக்கு, அதுக்கு போய் பேசியும் நடக்கலை. ஆகவே பேச்சால் இந்த ப்ராப்ளம் தீராது என்ற முடிவை நாங்கள் மத்திய சர்க்காருக்கு அறிவித்த பிறகுதான் விபி சிங் அவர்கள் இனி வேறு வழி இல்லை, நடுவர் மன்றம் அமைக்க உத்தரவிடுகிறேன் சொன்னார். ஆகவே மீண்டும் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை தடுத்திருக்கிறோம். இப்போ நான் மறுபடியும் போய் பேச என்ன ஆகும்னு கேட்டால், எல்லா எல்லாத்துக்கும் வழக்கும் நமக்கு உரிமையானது எந்த வழக்குக்கு போனாலும் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கும் கர்நாடகா. நாங்கள் பேசி தீர்த்துக்கோ உடனே சுப்ரீம் கோர்ட்டில் ஓக்கு போயிட்டுருக்கோம். ஆக அது எல்லாத்தையும் இழுக்குமே தவிர முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போது ரெண்மனை ஆற்றில் மார்க்கண்டேய நதி ஒன்று கட்டுறாங்க. அதுக்கு நாமும் நடுவர் மன்றம் கேட்டோம். ஆனால் இதுவரையில் நாங்கள் பேசுகிறோம் சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு, இன்னும் பேச்சு நடக்கலை. ஆகையினால் பேச்சுவார்த்தையில் மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்வது தற்கொலைக்கு சமம். கனிம வளங்களுக்கு மாநில அரசுகளே வரி விதிக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை. வரவேற்கத்தக்கது தான். இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் விரைவில் ஒரு முடிவு எடுப்பார்கள். அருந்ததியர்கள் உள்ஒதுக்கீடு நீங்களும் கலைஞரை சேர்ந்து தான் கொடுத்தீங்க, அது செல்லும் அப்படின்னு சொல்லி நேற்று தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? நாங்கள் செல்லுன்ற எது செல்லுமோ அதை தான் நாங்கள் தீர்மானம் கொண்டாட நடவடிக்கைப்படுத்துகிறோம். இப்போ மேட்டூர் அணையிலிருந்து அதுக்கு என்ன பண்ணுறது? மேட்டூர் அணையிலேருந்து இப்போ தண்ணி நிறைய போயிட்டு இருக்கு. ஆனால் கடைமடைக்கு போகக்கூடிய கால்வாய்கள் நீர்வளத்துறை சரி பண்ணலை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது விவசாயிகள்கிட்ட. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குது? எல்லா இடங்களிலும் வழக்கத்துக்கு மாறாக கோடை காலத்திலேயே நாங்கள் மழை வந்தால் நின்றுவிடும் என்று எல்லா இடங்களிலும் சீராக பண்ணி ஒவ்வொரு ஏரியாவையும் போய் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்து சரியாக செய்திருக்காங்க. 10 சர்டிஃபிகேட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக சும்மா இங்கே எங்கள் ஊருக்கு வரல, எங்கள் ஊருக்கு வரல, அவங்க ஊருக்கு வர யாரும் ஒரு சின்ன ஊராக இருக்கும், அதுக்கு வராமல் இருக்கும்.